சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவே. ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவே. ஓற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வேறுபேனே முற்றிலோ. உமக்காக பாடுபட்டோ நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் விட்டோ சாகா ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பர் என்று சொல்லி நித்தம் பற்றுவே. கஸ்தி பட்டும் சாவை வென்று வாடா கிரீடம் பெறுவே. துஷ்டர் என்னை பகைத்தாலும் நீரே தஞ்சம் ஆகுவி. கஸ்தி என்ன நேரிட்டாலோ இனி மேன்மை தருவே. ஓமதன்பு என்னை தேற்ற துக்கம் பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உன் மேன்மையல் வரும் செல்வம் நோக்கி பார். மோட்ச நன்மை தேடிக்கொள்ளு உன் சுதந்திரத்தை கொஞ்ச வேலைக்குள் பறந்து இயேசு வண்டை சேருவார். தெய்வ தூதரோடு நின்று என்றைக்கும் துதிப்பார். நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 66ஆம் சங்கீதம். சங்கீதம் 66ஐ நாம் முறையாக வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்து தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரின் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதித்து கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் நன்னீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து
சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் முதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த மாலை நேரத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவர். அவர் இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிக்க போகிறார் என்பதை நாம் உணர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரே. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, பலத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் நம்மோடு கூட இந்த மாதத்தை துவக்கினவர்கள் இந்த நாளிலே இல்லை. எத்தனையோ பேர் சுகவீனப்பட்டு இருக்கிறாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தம்முடைய கிருபையை தந்து சமாதானத்தை தந்து அவருடைய சமூகத்தில் நம்மை விடுதலையோடு வந்து நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் வாக்கு மாறாதவர், நீர் எப்போது எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். ஹல்லேலூயா. உமது கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஹல்லேலூயா. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்னது போல நாம் கடந்து வந்த எல்லா நெருக்கடியான பாதைகளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்ம இந்த நாளிலே அவருடைய கிருபையினாலே செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். சமாதானமான நிலையில நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆசீர்வாதமான சூழ்நிலையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாம் வடித்த கண்ணீரலை, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபங்களை அவர் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை நினைத்து இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவைகள் உம்முடைய கணக்கில இருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையா இருக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு
நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தில் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. உம் வல்ல கரத்தில் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, இதுவரைக்கும் எங்களை பாதுகாக்கிறே. என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மகிமை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ, அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டுகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் உடைத்து கொண்டிருக்கிறார். அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, தேங்க்யூ லார்ட். நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமை 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 ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரியைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும். ஓ, பலவீனத்தின் ஆவிகள் இந்த நேரத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, நாளும் இயேசுவே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை நினைத்து துதிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இறங்கும், விடுதலையை தாரும், உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, இந்த லெந்து நாட்களுக்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தில் முதல் பகுதி. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்து சபை மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் அழைக்காமல், ஆண்டவர் ஒருவனை இழுத்து கொள்ளாமல் ஒருவரும் அவர் சமூகத்தில் வர முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளாக. அதே போல நாம் இந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறது போல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தார் அல்லது அழைத்தார் என்பதை நாம் சிந்திக்கிறது மட்டுமல்ல, அந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லுகிறார். நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்தாதான் அதனுடைய நன்மைகளை நாம் காண முடியும். அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இன்னொரு முக்கியமான வேத கதாபாத்திரமானது ஆசாரியனாக அழைக்கப்பட்ட ஆரோனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த வசனத்தை சிந்திப்பதற்கு முன்பாக பேதுரு நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை நாம் முதல்ல யோசிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறோம். ஆகவே ஆரோனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே அழைப்பு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். நீங்களும் நானும் யாரு?
ஆசாரியர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஆசாரின்னா இந்த மர வேலை செய்கிற ஆசாரி இல்லை, தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். அல்லேலூயா. 2 வகையான தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதர்கள் உண்டு. ஒருத்தர் ஆசாரியன், அவன் மனிதர்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவன். இன்னொருத்தன் தீர்க்கதரிசி, அவன் தேவனுக்காக மனிதர்களுக்கு முன்பாக நிற்கிறவன். இந்த ஆசாரியன் யார் அப்படின்னா தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவன். தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன பேச சொல்லுகிறாரோ அதை பேசுகிறதுக்கு ஆண்டவருடைய கருவியாய் ஜனங்கள் முன்னால் நிற்கிறவர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று வேதம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமுள்ள ஊழியத்திற்கு ஏற்படுவது கிடையாது. அப்போ இந்த அழைப்பு கிறிஸ்தவர்களாக எல்லாருக்கும் பொதுவானது. இந்த அழைப்பு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. வேதத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் தம்முடைய ஊழியத்திற்கென்று அல்லது ஆசாரியர்களாய் இருக்கும்படி அவர்களை பிரித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 1வது வசனத்தில், ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரர்களையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தையும் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இவர்கள் இஸ்ரவேலர்களோடு இணைந்திருக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள். பிரிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் தேவனிடத்திலே சேர்ந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா 30 நாள் தேவ சமூகத்தில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து கர்த்தருடைய கட்டளைகளை பெற்று வரும்போது இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க, அதுக்கு பண்டிகை கொண்டாடினார்கள், பலி செலுத்தினார்கள். இப்போ மோசே கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு கேட்ட பொழுது லேவியர்கள் தான் மோசேயின் இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. என்ன தெரியுமா? கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு குடும்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உங்களை என்ன எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு என்னிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட என்னுடைய மக்கள் என்று உங்களை என்னை கர்த்தர் பார்க்கிறார். இந்த 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 ஆரோனுடைய ஊழியத்தின் மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த ஆரோனுடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அழைப்பு. இது சும்மா ஏதோ வந்துட்டாங்க அப்படின்னு இல்லை, இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அழைப்பு. வாசிச்சு பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து நாதாபும் அபியுவும் அதை அவனோடு கூட சேர்ந்து மக்களும் என்ன பண்ணாங்க? அவர்கள் கோராகின் கோகாத்தின் குமாரனாகிய கோராகு என்று சொல்லுது, இவங்க எல்லாம் சேர்ந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்து அவர்களுக்கு எதிராய் நின்ற பொழுது ஒரு பெரிய அழிவு வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த ஆரோனை நான் அழைத்திருக்கிறேன் அல்லது தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை இங்கே செய்ய சொல்றார். என்னன்னா, ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒருத்தனை தலைவனாய் தெரிந்தெடுத்து அவனுடைய கோலை கொண்டு வாங்க. அந்த கோலை வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தில் அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லுகிறது.
அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவருடைய அழைப்பு ஆரோன் இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டது. தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஆரோன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மறந்துடக்கூடாது. யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நான் கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவன். ரெண்டாவது, ஆரோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற ஒரு மனிதன். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல முதல் பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோராகையும் அவனோடு கூட இருந்த ரூபன் கோத்திரத்தின் மக்களையும் எல்லாரையும் பூமி வாய் பிளந்து உள்ள முழுங்கிடுச்சு. எல்லாம் அழிஞ்சு போனாங்க. அவங்களுக்கு உண்டானதெல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ ஜனங்க திரும்பவும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று 41வது வசனத்தில் சொல்லுகிறது. முறுமுறுத்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை முறுமுறுக்கிறார்கள். இப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்லு தெரியுமா? மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையை விட்டு நீங்க விலகி போங்க, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்களாம். இப்ப பாருங்க, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது 46வது வசனத்தில் மோசே என்ன பண்றான்? ஆரோனை கூப்பிட்டு நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். அப்ப பாருங்க, இந்த ஆரோன் செய்த காரியம் என்ன தெரியுமா? உடனே அவன் தூப கலசத்தை எடுத்து அக்கினி எல்லாம் போட்டு கொண்டு போறாரு. போகிறதுக்குள்ள கொஞ்சம் பேர் செத்து போனார்கள். இந்த ஆரோன் என்ன செய்யறார் தெரியுமா? 48வது வசனம் சொல்லுகிறது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. ஆரோனாக, ஆசாரிய ஊழியர்களாக உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அதை அவிப்பதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்கள். மறந்துடாதீங்க. பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எனக்கு வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது, இப்படியே நினைச்சுக்கிட்டு நம்ம அமைதியா விட்டுடுறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வாதை நம்முடைய தேசத்துல வரும் பொழுதும், வாதை நாம் இருக்கிற பகுதியில் வரும் பொழுதும், கர்த்தருடைய கோபம் மூலும் பொழுதும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இடையில நின்று கர்த்தருடைய கோபத்தை தணிக்கிறவர்களா நிற்கணும். அல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன வந்துச்சு, அவங்க பண்ண தப்பு அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவர்கள் அல்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மோசேக்கு ஆரோனுக்கு எதிராகத்தான் இந்த ஜனங்க எழுந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு வாதை வந்த பொழுது ஆரோனும் மோசையும் புலம்புறாங்க, அழறாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் முகங்குப்புற விடுறாங்க. கர்த்தருடைய கோபத்தை தணிப்பதற்காக ஆரோன் போய் அங்க நிற்கிறார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போகணும். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல. கர்த்தருடைய கோபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு சமூகத்தில் நிற்கிற உன்னதமான ஒரு ஊழியத்தினுடைய அழைப்பு. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் போராடணும். நம்முடைய தேசத்தினுடைய செழிப்புக்கும் சேமத்துக்கும் நம்ம அழலைன்னா வேற எந்த விதத்திலும் சமாதானம் கிடையாது. அல்லேலூயா. சாலமோனுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரும்போது அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு
ஷேமத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டியவர்கள், அழ வேண்டியவங்க, என் தேசத்தின் நன்மைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியவர்கள் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்பவுமே எப்படி இருக்கு தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டையா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டம்மா நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுதான் பல நேரங்களில் நம்முடைய ஜெபம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒன்றும் வித்தியாசமாக இப்போ ஜெபம் இல்லை, அப்பவும் அதே ஜெபம் தான். ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும். இங்கேயே தான் ஓடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே தலையை நிமிர்ந்து பாருங்க. ஒரு அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் அதில் தான் இருக்கிறார். நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஓடி வர்றாருல, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு? அந்த கூட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்க, அவர் நரகத்துக்கு போகிறாரு. 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க. அவரை தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. வாயா சீக்கிரம், எங்கே? நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருடைய அந்த பரலோகத்துக்கு போகும்போது அந்த ஆள் உங்களை பார்த்து சொல்கிறான், அட பாவி, நான் உன் கூட தானடா சுற்றிக்கிட்டு இருந்தேன், உன் கூட தானே நல்லா பழகிட்டு இருந்தேன், நல்லது கெட்டதுக்கெல்லாம் உன் வீட்டுக்கு வந்தேனே, ஒரு வார்த்தை ஏசாமியை பற்றி எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உன் கூட சந்தோஷமாக வந்திருப்பேன்ல. இப்போ என்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்கடா, நீ எல்லாம் சமாதானமாக இருப்பியான்னு அங்கே போய் கேட்டான்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கற்பனை தான். ஆனால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட பழகினவங்க, படித்தவங்க இல்லை, இவங்கெல்லாம் ஒரு நாள் உங்களை பார்த்து குற்றப்படுத்துவார்களானால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளை, நீ அழைக்கப்பட்ட அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லை. கர்த்தருடைய கோபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டிய மனிதன். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஆரோன். 2வது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நின்ற ஆரோன். 3வது தன் ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிற ஆரோன். இதை மறந்துடாதீங்க. இந்த ஆரோனுக்கு ஒரு ஏபோத்தை ஏற்படுத்துறாங்க. ஏபோத் என்கிற ஒரு என்ன சொல்றது, அது பிரீஸ்ட்லி கார்மெண்ட். அந்த ஏபோத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மார்பில 12 கற்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கற்களில் 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் போடப்பட்டு இருக்கிறது. அதே போல் அவங்கிட்ட ஊரீம் தும்மீம் என்பது இருக்கிறது இல்லை, அந்த அதுலேயும் கற்கள் இருக்கிறது. அதுலேயும் இந்த கோத்திரங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசி பாருங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களானால் 6லிருந்து 14 வரைக்கும் இதை குறித்து வேதம் சொல்லுது. அதில் குறிப்பாக 11வது வசனத்தை வாசிங்க. ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. 12வது வசனம் சொல்லுது, ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்தின் தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரோன் போகும்போது அவர் போட்டுட்டு போற அந்த ஏபோத்தில் 2 பக்கமும் 2 கல் இருக்குது. அதில் 12 நாமங்கள், இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் அவர் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அது அவருடைய நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நீங்களும் நானும் நம்மையும் நம்முடைய ஜனங்களையும் தேவ சமூகத்தில் ஞாபகமாக கொண்டு போய் நிறுத்துகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அல்லேலூயா. நான் நல்லா இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க இல்லை. என்னை சுற்றி இருக்கிற இந்த 12 கோத்திரங்களும் ஆண்டவர் சமூகத்தில் நினைக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு போய் நிற்கிறவன் தான் ஆரோன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்த 3வது நோக்கம் என்ன தெரியுமா? நான் என் ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஞாபகமாக கொண்டு போய் நிறுத்தணும்.
ஆண்டவர் மறந்துடக்கூடாது என் ஜனங்களை, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை மறந்துடக்கூடாது, என் பிள்ளைகளை மறந்துடக்கூடாது, ஆண்டவர் என்னுடைய ஜனங்களை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போகும்போது இதை ஞாபகமா ஆண்டவருக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் எனக்காகவே நான் ஜெபம் பண்ணுறதில்லை, இதில் எங்கேருந்து நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்து நில்லுங்க. நான் மட்டும் இல்லை, என்னோடு கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்கு முன்னால ஞாபகக்குறியாக கொண்டு போய் நிறுத்துகிறவர். அல்லேலூயா. எபேசியர் 1:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எப்போதும் உங்களுக்காக இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றார். எபேசு திருச்சபை மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக எப்போது நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கொலோசியர் 1:5 சொல்றாரு, எப்போதும் உங்களுக்காக தேவ வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்றார். எப்போதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறவர்களாக இருக்கணும். 4வது ஒரு அழைப்பு ஆரோன் இடத்துல இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் எப்போது விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஆசாரியர்களுக்கு இருந்த இன்னொரு வேலை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் விசாரிப்பவர்கள். செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, இது நல்லதா கெட்டதா, இது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, விசாரிக்கிறவர்கள். அவங்க கையில் ஊரீம் தும்மீம் என்கிற ஒரு 2 கற்கள் இருக்கிறது. அந்த கற்கள் பார்த்தீங்கன்னா அது விசாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. யாத்திராகமம் 28:30 வாசி பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆரோனும் அவன் அந்த ஆசாரியர்களும் செய்த ஒரு காரியம். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய காலத்தில் அது நடக்கிறது, சவுலுடைய காலத்தில் அது நடந்தது. என்ன செய்யணும் அப்படின்றத கடவுளிடத்தில் விசாரிக்கிறவர்கள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நல்லதோ கெட்டதோ, ஆண்டவரே இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யார்கிட்ட விசாரிக்கணும்? ஜோசியக்காரங்கிட்ட விசாரிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஜோசியக்காரங்கிட்ட போறாங்க. எதுக்கு? நல்ல நாள் பார்க்கறது. குறி கேட்குறாங்க. ஒருத்தனை தெரியும் குறி சொல்கிறவன், அவன் சிரிச்சுக்கிட்ட சொல்கிறான், ஞாயிற்றுக்கிழமை உன் சர்ச்சுக்கு வருவாங்களா, செவ்வாய்க்கிழமை என் கோயிலுக்கு வருவாங்க. உங்கள் ஆளுங்களுக்கும் எங்கள் ஆளுங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இன்னமும் நீ தான் பெருசாக பேசின்னு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம விசாரிக்க யாரிடத்துல போகிறோம்? நமக்கு யார் ஆலோசனை தர்றது? ஆண்டவர் ஆலோசனை தர்றாரா, இல்லை பிசாசு ஆலோசனை தர்றானா, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க ஆலோசனை தர்றாங்களா? கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதருடைய ஆலோசனை கேட்கிறோம். யோவானின் புஸ்தகத்தில் 16:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட கூடவே ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, எங்கே போகணும், எப்படி பேசணும், என்ன சொல்லணும், நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவர் அற்புதமாக நம்மை நடத்துவார். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம செய்ய தவறுகிற ஒரு காரியம் தெரியுமா? ஆலோசனையை எங்கெங்கேயோ தேடுறோம். ஆலோசனை தர்றவர் எனக்கு உள்ளே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனை தருகிறவர் எனக்கு உள்ளே இருக்கிறார். அவரிடத்துல கேட்டா அவர் சரியான பாதையில நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அடுத்தது ஆரோனுக்கு கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஆரோன். அடுத்தது சொல்லுகிறது, இந்த ஆரோன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன். அல்லேலூயா. அவங்க நெத்தியில ஒரு பட்டம் கட்டுவாங்க. ஆசாரியனுடைய நெத்தியில ஒரு பட்டம் கட்டுறாங்க. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதில் முத்திரை வெட்டாக வெட்டி 36 வசனம் 27
8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, முத்திரை வெட்டாக வெட்டி. அப்புறம் 38வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். என்னது? கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. ஆரோனை தெரிந்தெடுத்த ஆண்டவர் இப்போ அவன் நெற்றியில ஒரு அடையாளம் போடுன்றார். என்ன அடையாளம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த அடையாளத்தை போட்டுக்கொண்ட எந்த ஆசாரியனும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்ததை தொடக்கூடாது. அது என்ன பெரிய சொந்தமாக இருந்தாலும் அவங்க இந்த சாவில் போய் நிற்க மாட்டாங்க. அதை தொடக்கூடாது. ரொம்ப நெருங்கின அப்பா அம்மா அவன் கூட இருக்கிறவங்க அவங்க தான் அதை அவங்கள தான் தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பரிசுத்தம் ஆசாரியர்களுக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி இருக்குது? ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ ரொம்ப காம்ப்ரமைஸில் போய்கிட்டு இருக்குது. என்ன தெரியுமா? செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவார். அவர் அவ்வளோ கோபமான ஆளெல்லாம் கிடையாது. கிருபை உள்ள கர்த்தர். என்ன பேர்? நம்ம ஆளுங்க இப்போ தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லி ஏமாத்திக்கிறாங்க தெரியுமா? கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவார். கிருபை உள்ளவர், விட்டுருவாரு. கிருபை உள்ளவர், அவர் நம்மளை கண்டுக்க மாட்டாரு. நினைக்காதீங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது இந்த வார்த்தை அவர் அதிகமாக இங்கே பயன்படுத்துகிற. வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. இன்னதுல பரிசுத்தமா இருங்க, மீதி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு எங்கேயும் சொல்லல. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். 16வது வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழணும். அது நம்முடைய பேச்சா இருக்கட்டும், நம்முடைய செயல்களா இருக்கட்டும், நம்முடைய பார்வையா இருக்கட்டும், நம்முடைய நடையா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம உடைகளில் கூட நிறைய இப்பெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். கடைசியாக ஆரோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, காலையும் மாலையும் தூபம் காட்டுகிற ஒரு முக்கியமான வேலை ஆரோனுக்கு இருக்கிறது. இல்லை, காலையும் மாலையும் தூபம் காட்டுகிற ஆரோன். வாசி பாருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 30, 7, 8. ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. ஆண்டவருடைய வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆரோன் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? காலையிலும் மாலையிலும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கு தூபம் காட்டும்படி அழைக்கப்பட்டான். தூபம் காட்டுதல்னா என்னது? வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்க. இங்க ஆரோனுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? காலையும் மாலையும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய மக்களுக்கு சொல்லும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்றார். எப்போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் ஒரு முறை ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், ஸ்தோத்திர பலி படித்தேன்,
சாயந்தரம் ஒரு முறை ஸ்தோத்திர பலி படிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையாது. காலையில் ஆரம்பிச்சுன்னா நைட்டு தூங்குற வரைக்கும், நீ கண்ணை மூடி நல்லா அயர்ந்த நித்திரைக்கு போகிற வரைக்கும் எப்போதும் எல்லாவற்றுக்காகும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்காகவும். நல்லது நடந்தால் தான் தோத்துறோம் நம்மளுங்கெல்லாம், கெட்டது நடந்து ஆத்திரம். நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா தோத்துறோம், நான் நினச்சது நடக்காமல் போச்சுன்னா ஆத்திரம். ஆண்டவர் என்ன எனக்கு இப்படி பண்ணிட்டார அப்படின்னு சண்டைக்கு போகிறோம். இல்லை, நல்லது நடந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கெட்டது நடந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நல்லா புகழ்ந்து பேசினாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தூஷித்து நிந்தித்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்ல தெரிஞ்சவங்க தான் கடவுளுடைய அழைப்பை உறுதிப்படுத்தின ஆசாரியர்கள். அல்லேலூயா. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆரோனை போல நீங்களும் நானும் கர்த்தராலே ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மை அர்ப்பணிப்போம். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற ஆரோன். ரெண்டாவது, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன். மூன்றாவது, தன் ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிற ஆரோன். நான்காவதாக, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஆரோன். ஐந்தாவதாக, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட ஆரோன். ஆறாவதாக, காலையும் மாலையும் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற ஆரோன். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆரோனை அழைத்தவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, நானும் உம்முடைய சமூகத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறப்பா, என்னையும் ஆரோனை போல எடுத்து பயன்படுத்தும் என்று ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களை அழைத்த தேவன், எங்களை உமக்கென்று ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உம்முடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களாக நிற்க வேண்டியவர்கள். ஆண்டவரே, பல நேரங்களில் அந்த கடமையை செய்ய தவறி போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜனங்களை எப்போதும் உமக்கு முன்பாக ஞாபகமாய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டியவர்களப்பா. இந்த நாளிலிருந்து எப்போதும் எங்களை மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை உம்முடைய சமூகத்தில் ஞாபகமாய் கொண்டு வந்து நிறுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இப்போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் நீர் எங்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதரிடத்திலையோ குறி கேட்கிறவர்களிடத்திலோ நாங்கள் போகக்கூடாது சுவாமி. உம்மிடத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டு ஆண்டவரே, உமக்காக எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எப்போதும் உம்மை துதிக்க, எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை இந்த நேரத்தில் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுவீராக. தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நீர்தாமே நிறைவாய் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற ஜெப எண்ணெய்க்காக ஸ்தோத்திரம். அதையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எடுத்துக்கொண்டு போகிற உம்முடைய மக்கள் அதை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை காணட்டும், உம்முடைய மகிமையை காணட்டும். கர்த்தருடைய நாமம் அவர்களில் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு போகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு வாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த இரவில் எங்களுக்கு தேவையான நல்ல இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே. எல்லா கெட்ட சொப்பனங்களுக்கும் தீங்குக்கும் பலவீனங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. காலையில் புது பலனோடு எழுந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற கடமைகளை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை செய்வீராக. உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.